வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ். ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ் அப்படின்னா என்னன்னா, பேஷண்ட்டோட ஆர்டீரியல் பிளட்டை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஆசிட் பேஸ் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ். இந்த ஆர்டீரியல் பிளட்ல என்னென்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிஹெச் லெவல், அதாவது அசிடிட்டி லெவல், லெவல் ஆஃப் ஆக்சிஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இதை நம்ம செக் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்டீரியல் பிளட் கேஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டீரியல் பிளட்ல என்னென்ன கேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிஹெச். பிஹெச் அப்படிங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், அதாவது ஆர்டீரியல் பிளட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் அயான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிஹெச் லெவல். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிளட் வந்து அசிடிட்டி லெவலில் இருக்குதா இல்லை ஆல்கலைன் லெவலில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். நார்மல் பிஹெச் லெவல் எவ்வளவு அப்படின்னா, பிஹெச் இஸ் 7.35 to 7.45. நெக்ஸ்ட் காம்போனன்ட் இஸ் PaCO2. PaCO2 அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்வியோலைக்கும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அடிக்குவேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா ஆல்வியோலை தான் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஆல்வியோலை. ஸோ அந்த ஆல்வியோலைக்கும் அவுட் சைடு என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் கரெக்டா இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றது தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நார்மல் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 35 to 45 mmHg. இதை நம்ம நார்மலா ரெஸ்பிரேட்டரி டிடர்மினன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் PaO2, அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் பிளட்ல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து செக் பண்றோம். இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை நம்மளோட பாடி பார்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது. அதனாலதான் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பைண்டிங்ல ஏதாவது பிரச்சனைகள் வரப்பதான் பேஷண்ட் வந்து கிடினஸ் ஆகி விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. இந்த ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் பைண்ட் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஹெச் லெவல். பிளட்ல பிஹெச்சோட லெவல் லோவா இருக்கிறப்ப ஹீமோகுளோபின்ல உள்ள ஆக்சிஜனோட லெவலும் லோவா இருக்கும். அதிகமா இருக்கிறப்ப ஹீமோகுளோபின்ல உள்ள ஆக்சிஜன் லெவலும் அதிகமா இருக்கும். நார்மல் PaO2 ரேஞ்ச் இஸ் 75 to 100 mmHg. நெக்ஸ்ட் வந்து SO2, அதாவது ஆக்சிஜன் சேச்சுரேஷன். இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து மெஷர்ட் இன் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ்லாம் சொல்லுவோம் நம்ம 94%, 100% அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ இங்கே பர்சன்டேஜ்லாம் நம்ம மெஷர் பண்றோம். இதுவும் சேம் திங், ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது இந்த பிளட்ல டு கம்பைன் வித் ஹீமோகுளோபின், நம்ம இதை வந்து பர்சன்டேஜ்ல சொல்றோம். நார்மல் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் 94 to 100%. நெக்ஸ்ட் பார்க்கறது பைகார்பனேட், HCO3 ஆர் பைகார்பனேட். இந்த பைகார்பனேட் சப்ஸ்டன்ஸ் வந்து பாடியில் அல்கலைன் சப்ஸ்டன்ஸா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. பைகார்பனேட் பிளட்ல லோவா இருந்துச்சுன்னா தட் இண்டிகேட் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அதுவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மெட்டபாலிக் அல்கலோசிஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது நார்மல் வேல்யூஸ். நம்ம இப்போ பார்த்த காம்பனன்ட்ஸோட நார்மல் வேல்யூ எவ்வளவுங்கிறத நம்ம ஓவரால் பார்க்கலாம். பிஹெச் நார்மல் ரேஞ்சஸ் 7.35 to 7.45. நெக்ஸ்ட் PaO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ரேஞ்சஸ் 35 to 45 mmHg. திஸ் இஸ் ரெஸ்பிரேட்டரி டிடர்மினன்ட். நெக்ஸ்ட் பார்க்கறது PaO2, அதாவது பார்ஷியல் ஆக்சிஜன். The normal range is 75 to 100 mmHg. Next is bicarbonate. The normal range is 22 to 26 milliequivalent per liter. இது வந்து metabolic determinant. Next பார்த்தோம்னா oxygen saturation. Normal range is 94 to 100%. Base excess value பார்த்தோம்னா the normal range is -2 to +2 millimole per liter. இந்த பேஸ் எக்ஸஸ் வேல்யூ வந்து நம்ம அலாங் வித் பைகார்பனேட்டோடவே செக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்க்குறது பர்பஸ், எதுக்காக ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ் பண்ணுறோம். ஆசிட் பேஸ் பேலன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்ணுறோம்.
ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பேஷண்ட் வந்து லாங் டேர்ம் லங் டிசீஸில் இருக்கிறாங்க, அவங்களோட SpO2 ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேஷண்ட் ஆன் வெண்டிலேட்டர், அதாவது மெக்கானிக்கல் வெண்டிலேட்டரில் கண்டினியூஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பர்பஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டிகேஷன், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், வெண்டிலேட்டட் பேஷண்ட், அதாவது பேஷண்ட் மெக்கானிக்கல் வெண்டிலேட்டரில் இருந்தால் அவங்களுக்கு செக் பண்ணும். கார்டியாக் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், செப்சிஸ் அண்ட் பர்ன்ஸ், தென் பாய்சனிங். So these are the indications for arterial blood gas analysis. அடுத்து பார்த்தோம்னா எக்யூப்மெண்ட் ரெக்வயர்ட். A clean tray containing, இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டெரைல் ட்ரே, clean tray containing gloves, antiseptic solution, local anesthesia, 0.5 ml sodium heparin 1:1000 இருக்கணும், 2 to 3 ml syringe with 20, 23 and 25 gauge needle. அடுத்து பேப்பர் பேக். இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் நீடட். இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளையண்ட், நம்ம ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கிளையண்ட். ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு வைட்டல்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துடணும். அவங்களோட நார்மல் வைட்டல்ஸ் தெரிஞ்சாதான் ப்ரொசீஜருக்கு அப்புறம் அவங்களோட வைட்டல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட்டோட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கணும். தென் ஹெப்பர்னைஸ்டு சிரேஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும் டு ப்ரிவென்ட் பிளட் கிளாட்டிங், டு ரெடியூஸ் ஆங்ஸைட்டி ஆஃப் த பேஷண்ட். இதெல்லாமே காமனாக பண்ணியிருக்கணும். தென் ஆலன்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாம்பிள் கலெக்ஷன், அதாவது ப்ரொசீஜர், வாஷ் ஹேண்ட்ஸ், வியர் கிளவுஸ். இதை முடிச்சதுக்கப்புறமா பேஷண்ட்டோட எந்த ஹேண்டில் பிளட் எடுக்க போகிறோமோ அந்த ஹேண்டை பில்லோ வச்சு சப்போர்ட் பண்ணிடலாம். அப்படி சப்போர்ட் பண்ணுறப்ப நமக்கும் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ட்ரி, எந்த ஆர்ட்ரியில் நம்ம பஞ்சர் பண்ண போகிறோமோ அந்த ஆர்ட்ரியை பால்பேட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ரேடியல் ஆர் பிரேக்கியல் ஆர் ஃபிமோரல். அதுக்கப்புறமா உங்களோட 2 தம்பையும் எடுத்துட்டு பேஷண்ட்டோட ரேடியல் ஆர்ட்ரிலையும் அல்னார் ஆர்ட்ரிலையும் ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ரெண்டுலேயும் ப்ரெஷர் கொடுக்குறப்ப பேஷண்ட்டை ஹேண்டை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். எது வரைக்கும்னா பேஷண்ட்டோட ஸ்கின் வந்து அப்படியே பேல் ஆகும். ஏன்னா நம்ம ஆர்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறோம். ஸோ பேஷண்ட்டோட ஸ்கின் வந்து பேல் ஆகும். பேல் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லோவாக அல்னார் ஆர்ட்ரியை ப்ரெஷ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிற தம்பை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. வித்தின் 15 செகண்ட்ஸில் பேஷண்டோட ஸ்கின் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு அப்புறமா எந்த ஆர்ட்ரியில் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆர்ட்ரியை பால்பேட் பண்ணி பல்சேஷன் பார்க்கணும். ஏன்னா பல்சேஷன் இருந்தால் தான் அந்த ஆர்ட்ரி. ஸோ பல்சேஷன் செக் பண்ணிவிட்டு சிரிஞ்ச் எடுத்து 45 to 60 டிகிரி ஆங்கிளில் ஆர்ட்ரியில் பஞ்சர் பண்ணணும். ஆர்ட்ரியில் பஞ்சர் பண்ணுறப்ப பிளட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிரிஞ்சுக்குள்ளே ஃபில் ஆகும். அந்த கிரேட் ஃபோர்ஸ் இருக்கும், ஏன்னா அது ஆர்ட்ரிங்கிறதுனால ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல 2 to 3 ml ஆஃப் பிளட் மட்டும் எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நீடில் விட்ரா பண்ணிட்டு பஞ்சர் சைட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஆர்ட்ரியல் பிளட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். எதனாலன்னா ஆர்ட்ரியல் பிளட் வந்து ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த சைட்டை வந்து ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் கொடுத்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த சிரிஞ்சில் வந்து ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சீல் பண்ணி வச்சிட வேண்டியது. ஸோ அந்த கேப் போட்டு வச்சுருக்கிற சிரிஞ்ச் எடுத்து ஐஸ் கண்டெய்னரில் இம்மிடியேட்டாக ப்ளேஸ் பண்ணிடணும். தென் பேஷண்ட்டோட சைட்டில் ப்ரெஷர் நியர்லி ஒரு 5 minutes கொடுக்கணும். அப்படி 5 minutes அது இருந்தால் மட்டும்தான் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். பேஷண்ட் வந்து ஆன்டிகோயாகுலண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்கு மோர் தென் 5 minutes தேவைப்படும் அந்த ப்ரெஷருக்கு. ஆன்டிகோயாகுலண்ட் இருக்கிறப்ப ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மோர் தென் 5 minutes நம்ம அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபாலோ அப், நம்ம கலெக்ட் பண்ண சாம்பிளை இம்மிடியேட்டாக லெபார்ட்டரிக்கு அனுப்பிடணும். பேஷண்டோட ஹேண்ட் கோல்டாக இருக்கா இல்லை நம்னஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எதுக்காகனா பிளட் சப்ளை வந்து அங்கே ரெடியூஸ் ஆகுறப்ப பேஷண்டோட ஹேண்ட்ஸ் வந்து கோல்டாவோ இல்லை நம்னஸாவோ இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பேஷண்ட்டோட வென்டிலேட்டர் செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஏவிஜி. ப்ளீடிங் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் அட் பஞ்சர் சைட்டு. சம்டைம்ஸ் நம்ம ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பிளட் அக்குமுலேட்டிங் அண்டர் த ஸ்கின், லோக்கல் பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் த்ராம்பஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா.
பேஷண்ட் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா ஃபெயிண்ட் ஆகுற மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. நம்னஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம ப்ரொசீஜர் ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணினா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் கான்ட்ராண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொயாகுலோபதி, அத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆல்ரெடி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது ரேடியல் ஆர்டரியிலனா அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது. அப்நார்மல் மாடிஃபைட், அது பேலன்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதை பண்ணக்கூடாது. த்ராம்போலைட்டிக் ஏஜென்ட்ல இருக்கிறாங்க, பேஷண்ட் வந்து த்ராம்போலைட்டிக் ஏஜென்ட் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏபிஜி பண்ணக்கூடாது. இதெல்லாம் கான்ட்ராண்டிகேஷன்ஸ்.